ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு அருமையான ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரசத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெறும் ஊறுகாய் மட்டுமே போதும். இந்த ரசத்துலையே நீங்கள் வயிறு நம்ப சாப்பாடு சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த ரசத்தை எப்படி செய்யணும் உங்களுக்கு நான் விரிவாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போது பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள், கடுகு, தக்காளி, புளி, மல்லித்தழை, ஆயில், இது மட்டும். இப்போ நம்ம ஜீரகம், மிளகும் இதை நம்ம சும்மா அரைச்சோம்னா அரைப்படாது. அதனால் ஒரு 4 கருவேப்பிலை அது கூட போட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருச்சா? இப்போ அது கூட இந்த பூண்டுகளை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நைஸாக அரைச்சாச்சு. அதை எடுத்து இப்போது நாம் வச்சாச்சு. இப்போது அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை பற்ற வச்சு ரச சட்டியை வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை அதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கிறோம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த ஜீரகம், பூண்டெல்லாம் அதையும் போட்டுக்கிறோம். அது போண்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டு இப்போ நாம் அந்த அரைச்சி வச்சோம்ல இந்த தக்காளி, புளி கரைசலெல்லாம் அப்படியே வடித்து ஊற்றிக்கிறோம். இப்போது அதுக்குள்ளே நம்ம தண்ணி எவ்வளோ நம்மளுக்கு புளிப்பு தேவை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டோமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புளிப்பாக இருக்கும். இப்போ அது கூட இப்போ நம்ம சக்தி மசாலாவில் இருக்கிற சாம்பார் தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் அது கூட பெருங்காய பொடி போட்டுக்கிறோம். போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இப்போது நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும், உப்பு காரமெல்லாம். இப்போ இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்களா, ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை. அதுதான் உங்களுக்கு இந்த ரசத்தோட சுவையை கூட்டக்கூடியது. இப்போ மல்லித்தழை போட்டுட்டோமா? இப்போ போட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் அது கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போது லேசாக கொதிக்கும்போது, ரொம்ப நேரம் கொதிக்கிறதுக்கு விடக்கூடாது. லேசாக கொதிக்கும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அருமையான ரசம் ரெடி.